கூட சேர்ந்து மரியாதையும் பேசுங்க எங்கோரு வாண்டு கூட. Thank you so much. Thank you. Great performance. Thank you. Thank you. மேபி என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏன்னா இப்ப இந்த லேபிள் கீபிள் நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சு சுதந்திரமா இருக்கிற ஒரு டைம் எல்லா பாட்டையும் பண்ண மாட்டோம். இந்த இதுக்கப்புறம் இது உங்களுக்கு ப்ராப்பரா வந்து 3 hours பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பர்சனலா நான் வந்து திரைப்படங்கள் மூலமா நான் உங்களை பாக்குறேன். நீங்க என்ன குயிக் ஜெய் சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க ஜெய்? எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா நீங்களும்? ஓகே ப்ரோ, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது நீங்க சொல்லுவீங்க? எனக்கு பிரியாணி. இந்த கடையில கோயம்புத்தூர்ல எங்க அம்மா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுதான் மிஸ் பண்றேன். அது கடையில கிடைக்காதுங்கிறதுனால பெப்பர் பிரியாணி. அப்ப அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பட் இப்ப அது ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் அங்கண்ணன் பிடிக்கும். சிவாஜி கடை தெரியுமா? அது ஃபேமஸ் தான்ல. அப்ப அது ஃபேமஸ் இல்லை, இப்ப அதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சாப்பிடுவேன் நான். ஓகே, இன்னொரு கொஸ்டின் ப்ரோ, கான்செப்ட் பத்தி. இப்போ நீங்க பாடி இருப்பீங்களா மற்ற மியூசிக் டைரக்டர் சாங்ஸ்ல? அதெல்லாம் இந்த கான்செப்ட்ல வருங்களா? ஏன்னா எனக்கு அந்த சாங்ஸ் ரொம்ப. என்ன பாட்டு? கத்தியில பாடி இருப்பீங்களா? கத்தி. ஓகே. அண்ட் வெயிராஜ வெயில. ஓகே. சோ அந்த சாங்ஸ்ல இது வருமா? வச்சிருந்தேன் உங்களுக்காக. சோ தேங்க்யூ சார். கேட்டோடனே நீங்க கொடுத்தீங்க. நீங்க கூட பிரியாணி எல்லாம் என்ன பிடிக்கும்னு கேட்டதுல நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல. கொடுத்துருவீங்கன்னு நினைச்சு நான் கூட வாக் வச்சு அடுத்த தடவை பிடிச்சிடுறேன். ஜெய்யை கேட்டுருவேன், வாங்க ஜெய் வாக் வித் பண்ணி போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு.
தோணிருக்கோ அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே பயங்கரமா செழித்தோங்கும். ஸோ அதற்கான முயற்சி தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல பாழமா மட்டும் இருப்போம். அந்த இடத்த அடைச்சிக்குவான ஹாஸ்டல்ல இருந்து போக முடியும். சில டைம் செவ்வரி அடிக்கும், செஸ் ஆயிடுவேன். அது எப்படியாவது யாருக்காவது தெரிஞ்சு ஏற்கனவே நாங்க சில்லாதான் சரி.